ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கீரை பருப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 50 கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அது கூடவே 10 to 12 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1.5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த அரைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வைங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு மத்து யூஸ் பண்ணி கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக கடையணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் எப்பவும் போல் தாளிப்புக்கு ஆயில் விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து ஊற்றிடலாம். டடா, கீரை பருப்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.